பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. பாராளுமன்றத்தில் பேசிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பல விஷயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய நெல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு 350 மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்றும், உலகளவில் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரம் மிக வலுவாக உள்ளது. இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி மக்களுக்கு கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் மக்களின் வீடுகளுக்கு அருகே மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மின் வாகன உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் உள்ள கிராமங்களை நெடுஞ்சாலைகள் மூலம் இணைத்துள்ளோம். உலகின் 3வது பெரிய மெட்ரோ நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இது தவிர 2025இல் 2 கோடிக்கு மேல் இருசக்கர வாகன பதிவு நடந்துள்ளது என்பதை குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் மற்றும் ஏஐயில் முதலீடு அதிகரித்துள்ளது. அசாமில் செமிகண்டக்டர் ஆலை பணிகள் தீவிரமாக நடக்கின்றன என்பதையும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல், திரிபுரா, மிசோரம் மாநில தலைநகரங்கள் அகல ரயில் பாதையுடன் இணைக்கப்பட்டு உள்ளது. நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்றும், கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் நாடு புதிய உச்சத்தை எட்டி இருப்பதை தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் 12.5 கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கிடைத்துள்ளது. ஏழை நோயாளிகளுக்காக தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் 11 கோடிக்கும் மேற்பட்ட இலவச சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் 2.5 கோடி ஏழை பயனாளிகள் இலவச சிகிச்சை பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி தனது உரையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் காப்பீட்டு பாதுகாப்பை வழங்குவதில் அரசு உறுதியாக உள்ளது. கோடிக்கணக்கான ஏழை குடிமக்கள் காப்பீட்டு பாதுகாப்பு பெற்றுள்ளனர். 24,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள இழப்பீட்டுத் தொகைகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 23,000 கோடியை தாண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தனது உரையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை வெற்றிக்கு பிறகு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் மீதான நம்பிக்கை வலுவடைந்துள்ளது என்றும், ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய பாதுகாப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் வீரத்தையும் உலகம் கண்டது. எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் இந்தியா தக்க நடவடிக்கை மூலம் பதிலடி கொடுக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பின்படி கண் பாதிப்பு நோய் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்தியா மிக விரைவில் நக்சல் பிடியில் இருந்து வெளிவரும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமடைந்துள்ளன என ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே அவரது உரையின் போது எதிர்க்கட்சிகள் மிக கீழ்த்தரமாக கோஷங்களை எழுப்பினர் என்பதையும் நாட்டு மக்கள் நேரலையில் கண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. माननीय सदस्यगण, आप सब जानते हैं कि इस समय विश्व एक कठिन कालखंड से गुजर रहा है। लंबे समय से चले आ रहे वैश्विक समीकरण भी आज बदल रहे हैं। युद्धों की अनिश्चितताओं ने भी वैश्विक स्थिरता और वैश्विक अर्थव्यवस्था को संकट में डाल रखा है। इन सब परिस्थितियों के बीच भी भारत तेज गति से विकास की राह पर आगे बढ़ रहा है। भारत की इस सफलता के पीछे मेरी सरकार की संतुलित विदेश नीति और दूरगामी सोच की बड़ी भूमिका है। माननीय सदस्यगण,
वर्तमान की जटिल वैश्विक परिस्थितियों में भारत विश्व में एक सेतु की भूमिका निभा रहा है। युद्धरत देश भी महत्वपूर्ण मुद्दों को लेकर भारत पर अपना भरोसा व्यक्त करते हैं। ये संतोष की बात है कि भारत ने संतुलन, निष्पक्षता और मानवीय दृष्टिकोण को प्राथमिकता दी है। इनके बाद भी इंडिया फर्स्ट के संकल्प को अटल बनाए रखा। माननीय सदस्यगण, भारत ने पूरे विश्व में ग्लोबल साउथ की आवाज को और मुखरता से तेज किया है। इनमें अफ्रीका और लैटिन अमेरिका सहित ऐसे सभी भूभागों में नई पार्टनरशिप्स बनाए हैं और पुराने संबंधों को मजबूती दी है। भारत ने बिम्स्टेक, G20, ब्रिक्स, एससीओ और अन्य अंतर्राष्ट्रीय मंचों पर अपनी उपस्थिति को भी लगातार मजबूत बनाया है। माननीय सदस्यगण, भारत का हमेशा ये मानना रहा है कि ग्लोबल पॉलिटिक्स और कोऑपरेशन का अंतिम ध्येय मानवता की सेवा होना चाहिए। देश ने अपने एक्शन से इसके प्रेरणादायक उदाहरण भी पेश किए हैं। लैटिन अमेरिका, साउथ ईस्ट एशिया, पैसिफिक आइलैंड्स और पड़ोसी देशों में संकट के समय आगे आकर हर संभव सहायता पहुंचाई। नवंबर 2025 में श्रीलंका में साइक्लोन दितबाह के दौरान मेरी सरकार ने ऑपरेशन सागर बंधु चलाया है। हमारे देश ने म्यांमार और अफगानिस्तान में भी फास्ट रेस्पॉन्डर की भूमिका निभाई है। माननीय सदस्यगण, भारत अपनी व्यापक भूमिका और सकारात्मक सक्रियता के साथ आज कई वैश्विक संगठनों में बड़ी जिम्मेदारियां निभा रहे हैं। इस साल ब्रिक्स की अध्यक्षता भारत के पास है और दुनिया इसे सकारात्मक दृष्टि से देख रहे हैं। भारत भविष्य के अवसरों और चुनौतियों को देखते हुए वैश्विक समुदाय को एक मंच पर लाने के लिए ग्लोबल AI इम्पैक्ट समिट भी करने जा रहा है। ये आयोजन भी दुनिया के लिए एक महत्वपूर्ण इवेंट साबित होगा। करते हुए मुझे अत्यंत खुशी हो रही है। बीता वर्ष भारत के तेज विकास और विरासत के उत्सव के रूप में स्मरणीय रहा है। ये कालखंड अपने साथ अनेक प्रेरणाएं लेकर आया है। इस समय वंदे मातरम के 150 वर्ष होने पर